வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 23. உன் மனசுல எப்படி இப்படி ஒரு எண்ணம் உதிச்சிருக்கலாம்? ச்சே, தருண் ஏன் மகன்தான், அவனை பத்தி யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்க கூடாதுன்னு ஊரெல்லாம் நான் ஒரு கதையை பரப்பி வச்சிருக்கேன். ஆனா நீ என்று சிந்துவை பார்வையாலே எரித்த சித்து அவளின் தோள்களை பற்றி உலுக்கினான். பதில் சொல்லு, ஏன் சிந்து இப்படி பண்ண? உன்னைய மனசுல எவ்வளவு உயர்வா நடிச்சிட்டு இருந்த என்று அவன் வேதனையோடு சலித்திட முகத்தை மூடிக்கொண்டு கேவி கேவி அழுதபடி தரையில் மடிந்து சரிந்தாள் அவள். ஒரு கணம் திகைத்தவன் பின் புருவம் நெறித்தபடி அசையாமல் அப்படியே நின்றிருந்தான். ஏதோ நினைத்தவனாய் அறையினுள் சென்று பார்த்தால் குழந்தை இன்னமும் உறங்கிக் கொண்டுதான் இருந்தான். சிந்துவை திரும்பி பார்க்க முகத்தை மூடியிருந்த கரங்களை விலக்காமல் அப்படியே அமர்ந்திருந்தாள். அவளிடமிருந்து மெல்லிய விசும்பல் ஒளி மட்டும் அவ்வப்பொழுது வெளிப்பட்டது. தலைமுடியை அழுந்த கோதி பெருமூச்சு விட்டவன் அவளிடம் சென்று குனிந்து அவள் தோள்களை பற்றி எழுப்பினான். அவளின் கரங்களை விலக்கி சிவந்த முகமெங்கும் ஈரத்தில் ஒட்டியிருந்த கூந்தல் சுருள்களை ஒதுக்கி மென்மையாக ஈரத்தை துடைத்துவிட்டு அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான். அவன் அன்பில் மீண்டும் விழிகளில் நீரூற்று பெருகி வழிய விசம்ப ஆரம்பித்தவளை சட்டென்று விளக்கியவன், இங்க பார், உன்னை ஒன்னும் அழறதுக்காக என் நெஞ்சில சாச்சுக்கல, சமாதானப்படுத்ததான் சாச்சுட்ட. அழனுனா அப்படி போய் ஓரமா திவான்ல உட்காந்து அழுதுக்கோ என்று போலியாக அதட்டினான். அந்த நிலையிலும் அவன் பேச்சில் புன்னகை மலர சித்துவின் கரங்களை தள்ளிவிட்டுவிட்டு அவனை உரிமையுடன் இறுக கட்டி கொண்டாள் சிந்து. அவளுடைய செய்கை இதழ்களின் முறுவலை போக்க செய்ய குனிந்து உச்சியில் முத்தமிட்டு, லூசு, வயசு ஏற ஏற அறிவு முதிர்ச்சி ஏற்படும் சொல்வாங்க, இங்க தழகில இறங்கிக்கிட்டே போகுது என்று கடிந்து கொண்டான். தன் பனியனில் திரும்பவும் ஈரம் பரவுவதை உணர்ந்தவன் அவளை நேராக நிறுத்தி, ஏ அழுமூஞ்சி, சொல்றேன்னு கண்ணீர் மட்டும் முன்ன முன்ன வருதே, நீ சொன்ன வார்த்தைகளை யோசிச்சு பாத்தியா என்றான் மீண்டும் துளிர்த்த கோபத்துடன். நான் ஒன்னு தருணை ஹர்ட் பண்ணணும்னோ வேற எந்த அர்த்தத்திலயோ அதை சொல்லல என்று முகத்தை சுளித்தாள் சிந்து. பின்ன இந்த வீட்டு மகாராணி எந்த அர்த்தத்துல அதை சொன்னீங்களா என்று நக்கலாக வினவினான் சித்து. எனக்கு எனக்கு என்று நாசி விரிய திக்கியவள் பொங்கிய தன் உணர்வுகளை உதட்டை கடித்து அடக்க முயன்றாள். அதை காண சகிக்காமல் தன்னோடு சேர்த்து அணைத்துக் கொண்டவன், உனக்கு என்னதாமா பிரச்சனை? ஏண்டா கணமா திடீர்னு இப்படிலாம் நடந்துக்கிற என்று ஆதரவாக அவள் முதுகை வருடினான். அது உங்கள்கிட்ட வந்ததுல இருந்துதான் அன்பு பாசம்னா என்னன்னே நான் உணர்றேன். கமலாக்கா குழந்தைய ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து எனக்கும் மனசுக்குள்ள ரொம்ப ஆசையா இருக்கு. அவங்களும் குழந்தைய மாத்தி மாத்தி அம்மாவும் அண்ணாவும் அவ்வளவு கவனமா கவனிச்சுக்கிறாங்கல்ல. நான் தருணை சுமக்கும் போதும் சரி, பெத்தெடுக்கும் போதும் சரி, எந்த ஒரு ஆதரவும் இல்லாம எனக்குள்ள இருக்க உடல் வலி, மனவலி, பிரசவம் பத்தின பயம் எல்லாத்தையும் அனாதையா தன்னந்தனியா தான் சுமந்த. என்னையும் குழந்தையும் பாசத்தோடையோ அக்கறையோடையோ ஒரு சக உயிரா கூட யாரும் மதிச்சு பார்த்ததே இல்ல என்று சொல்லி நிறுத்தியவளின் வேதனையை உணர்ந்தவன் எதுவும் பேசாமல் அவள் தலையை தன்னோடு சேர்த்து அழுத்தி கொண்டான். அதனால இப்போ என் வயிற்றுல ஒரு குழந்தைய சுமக்கணும். அது கருவா உருவாகுல இருந்து பெத்தெடுக்கிறதுக்கு வரைக்கும் வளர வளர ஒவ்வொரு நிலையிலும் உங்களோட கனிவு, பாசம், அக்கறைன்னு எல்லாத்தையும் அனுபவிக்க ஆசையா இருக்கு என ஏக்கத்துடன் வேண்டினாள் சிந்து. அவள் முகத்தை மென்மையாக நிமிர்த்தி தன் இரு கைகளில் தாங்கியவன் குனிந்து நெற்றியில் முத்தமிட்டு விழியோடு விழி நோக்கினான். இது நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான கட்டம்டா. எதை செஞ்சாலும் ஆழ்ந்து ஆலோசிச்சு சரியா செய்யணும். யோசிச்சு பாரு, நாளைக்கு இன்னொரு குழந்தை பிறந்து வளர்ந்தா தருண் மனசுல அது பாதிப்பு ஏற்படுத்தாதா? தருணை விட சின்ன குழந்தைன்னு நாம அதுகிட்ட காட்டுற அக்கறையும் கனிவும் அவங்கிட்ட விரிசலையும் வருத்தத்தையும் உருவாக்காதா என்றான் சித்து கவலையுடன். இல்ல, நிச்சயமா இல்ல. நீங்களும் நானும் கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு பார்க்க மாட்டோம். என் மேல உள்ள நம்பிக்கையை விட உங்க மேல எனக்கு அதீத நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க என்னைக்கும் தருணை கைவிட மாட்டீங்க. உங்களுக்கும் அவனுக்கும் இடையே உள்ள பந்தத்தை யாராலே பிரிக்க முடியாது. இன்னொன்னும், தருணம் அம்மாதிரி எல்லாம் போட்டியா நினைக்க மாட்டான். அவன் ரொம்ப மெச்சூர்டான குழந்தை. எடுத்து சொன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவான் என்றாள் சிந்து வேகமாக.
சில நிமிடங்கள் அப்படியே யோசனையில் ஆழ்ந்திருந்தவன் நிமிர்ந்து அவள் முகம் நோக்க அவளுடைய விழிகள் அவனை மிதமிஞ்சிய எதிர்பார்ப்புடன் நோக்கிக் கொண்டிருந்தது. அதை கண்டு மெல்ல இதழ்களில் முறுவல் பூக்க அவள் முகத்தை அருகில் இழுத்து மூக்கோடு மூக்கு உரசி, உனக்கு அதான் ஆசைனா சரி, அடுத்த குழந்தைக்கு கண்டிப்பா பிளான் பண்ணலாம் என்று கன்னத்தில் முத்தமிட்டான். முகமெங்கும் பளிச்சென்று வெளிச்சம் பரவ உற்சாகமானவள் சட்டென்று அவனை இறுக கட்டிக்கொண்டு தேங்க்ஸ் என்று விட்டு, இல்ல லவ் யூ லவ் யூ என அவன் முகமெங்கும் அழுத்தமாக இதழ் பதித்தாள். அவள் அவசரமாக மாற்றியதை கவனித்து வாய்விட்டு சிரித்தவன் சிந்துவை கைகளில் அள்ளிக்கொண்டு திவானிற்கு சென்று அவளை தன் மடியில் அமர்த்தியபடி தானும் அமர்ந்தான். இப்படிப்பட்ட விஷயத்தை எப்படி சொல்லணும்னு தெரியாம சரியா சொதப்பி காலையிலேயே 2 பேர் மனசையும் அப்செட் ஆக்கிட்டியே நீ என்றவளுக்கு வலிக்கவென்றே தலையில் பலமாக முட்டினான். வழியில் என்று தேய்த்து கொண்டவள் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு சுகமாக தோளில் முகம் புதைத்துக் கொண்டாள். ஆமா, என் மனசுல இருந்தது இதான். ஆனா பேச்சுவாக்குல ஏன் அப்படி வளர்னேன்னு எனக்கே தெரியல. நீங்க அதுனதுக்கு அப்புறம் தான் என் வார்த்தையோட பொருள் உறைஞ்சு நெஞ்சமே பதறிடுச்சு. ஏற்கனவே குற்ற உணர்ச்சி ஒருப்புறம் இதுல நீங்களும் சேர்ந்து சண்டை போட எனக்கு அழுகையே வந்துருச்சு. உண்மையில் சிந்துவின் எண்ணம் இதுதான். உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட சிந்துவின் உருவாய் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்றுதான் அவள் அதிகம் ஆசைப்பட்டாள். அதை அவன் விரும்பவில்லை எனவும் அவனுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து பேசி ஒத்துக்கொண்டாள். தருணை பற்றி எந்த ஒரு நிலையிலும் அவள் தாழ்த்தி நினைத்ததில்லை. அவன் தன்னுயிரில் ஜனித்த குழந்தை என்று இன்னமும் நேசிக்கிறாள்தான். அதே நேரம் சித்துவின் வாரிசை சுமக்க வேண்டும் என்கிற ஏக்கமும் அவளுக்குள் விருட்சமாக தோன்றியிருந்தது. பின்ன கொஞ்சுவாங்களா? பேசுறா பேச்சு. எவ்வளவு அழகா ஆரம்பிக்க வேண்டிய விஷயத்த அப்படிதான் ஆரம்பிப்பாங்களா? நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றல்ல, மறுபடியும் திட்டுறீங்க என கேட்டு சிந்து முகம் சுருக்கினாள். அது கிளடி சொல்லும். தப்பி தவறி கூட இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து வெளியே வரக்கூடாது. அது குழந்தையோட மனநிலையை பாதிக்குண்டா என்றபடி அவள் நாடையை பிடித்து கொஞ்ச என்று ஆமோதிப்பதாக அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். உணவு முடிந்து ஓய்வாக தருணுடன் அமர்ந்து தனித்தனியாக இருந்த கப்பல் செய்வதற்குரிய 3D பாகங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து அதை எப்படி முழு கப்பலாக உருவாக்க வேண்டும் என கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தான் சித்து. சற்று நேரம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த சிந்து குழந்தையின் மனநிலையை அறிந்து கொள்ள மெதுவாக தருணிடம் பேச்சை ஆரம்பித்தாள். குட்டிக்கண்ணா, நம்ம கமலாதா வீட்டுக்கு போய் ஒரு குட்டி பாப்பாவை பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த பாப்பா பத்தி நீ என்ன நினைக்கிற? சிந்துவின் விழிகள் சரையில் என்று அவள் முகத்திற்கு உயர அதைவிட மின்னல் வேகத்தில் அவன் பார்வையை தவிர்த்து அவள் கவனமாக குழந்தையை பார்த்திருந்தாள். அவள் முகம் வெளிப்படுத்திய பாவனையில் சிரிப்பு வெடித்து கிளம்ப நமட்டை கடித்தபடி தன் வேலையை தொடர்ந்தான் அவன். அந்த அட்சயா பாப்பாவாமா, ரொம்ப குட்டியா அழகா இருந்ததுமா, என்னை பார்த்து கூட ஒரு முறை சிரிச்சுது என்றவன் பெருமையாய் அனைத்து பற்களையும் காட்டி புன்னகைக்க அந்த அழகில் மயங்கிய சித்து அவனை வாஞ்சையுடன் அருகில் இழுத்து கன்னத்தில் முத்தமிட்டான். ஆமா தானப்பா, அந்த பாப்பா பிங்க் கலர்ல எவ்வளவு கியூட்டா இருந்துச்சுப்பா என்று தன் தந்தையிடம் ஆதரவு திரட்டினான் அவன். ஆமாடா செல்லம், எங்க குட்டி பாப்பா மாதிரியே கியூட்டா இருந்தா பாப்பா. அது மாதிரி பாப்பா நம்ம வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும் என அவள் கேட்டு முடிக்கவில்லை. விரைந்து வந்து சிந்துவின் மடியில் ஆர்வமாக அமர்ந்தான் தருண். அப்படி ஒரு குட்டி பாப்பா நிஜமா நம்ம வீட்டுக்கு வர முடியுமாமா? இங்க பார்க்கல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சில நேரம் அவங்களோட குட்டி பாப்பா தம்பிங்க ஆன்டிங்க கூட விளையாட வருவாங்கம்மா. நாங்க எல்லாரும் ஒன்னா விளையாடினாலும் அவங்க அண்ணா அக்கா பண்ற வேடிக்கைகளை பார்த்தா மட்டும்தான் அவங்க அப்படி வாயை திறந்து நல்லா சிரிப்பாங்க. நான் இன்னொரு அக்கா செய்யற வேடிக்கையை பார்த்து லேசா மட்டும் சிரிச்சிட்டு மறுபடியும் அவங்க அண்ணா அக்காவை தான் ஆசையா பாப்பாங்க என்று ஏக்கமாக ஆரம்பித்து சோகமாக முடித்தான். அப்பதான் அந்த அக்கா சொன்னாங்க, நம்ம கூடவே வீட்டுல இருக்க மாதிரி தம்பி பாப்பா இருந்தாதான் நம்ம கிட்ட பாசமா இருப்பாங்க. எங்க அம்மா வயிற்றுலயே குட்டி பாப்பா இருக்கு, அது பிறந்த உடனே எனக்கு ஜாலியா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கும் ஆசையா இருந்ததுமா, ஆனா உங்ககிட்ட கேட்டு கஷ்டப்படுத்த வேணான்னு தான் சொல்லல. வந்து உங்க வயிற்றுலயே அதே போல குட்டி பாப்பா வருமாமா என ஆவலுடன் கேட்டான் தருண். அவன் பேச்சில் பெரியவர்கள் இருவருமே திகைத்து போய் அமர்ந்திருந்தார்கள். வெளியே சென்று விளையாடும் சிறுவனின் மனதில் இத்தனை விஷயங்கள், எதிர்பார்ப்புகளா? அத்தனையையும் வழக்கம் போல் தனக்குள் புதைத்துக் கொண்டு எங்களுக்கு வருத்தத்தை தரக்கூடாது என்று இருந்திருக்கிறானே. எப்பொழுதும் போல் அவன் அன்பை எண்ணி சிலிர்த்து போனார்கள் பெற்றோர் இருவரும். தன்னோடு அவனை சேர்த்தணைத்துக் கொண்ட சிந்து விழிகள் கலங்க அவன் முகத்தோடு முகம் சேர்த்து அழுந்த முத்தமிட்டாள். கண்டிப்பாடா கண்ணு, நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பாவோ குட்டி தம்பியோ நிச்சயமா வருவாங்க. கடைசியில அம்மாவும் பையனும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு என்ன தனியா கழட்டி விட்டீங்களே
என பெருமூச்சு விட்டவாறே உரக்க குறைப்பட்டுக் கொண்டான் சித்து. இருவரும் திரும்பி அவனை பார்த்துவிட்டு பின் ஒருவரை ஒருவர் பார்த்தவர்கள் ஓடிச் சென்று அவன் இருபுறமும் கட்டி இணைத்து முத்தமிட்டார்கள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.